ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட என்ன பார்க்க போகிறோம்னா, பிட்காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு வந்து மேலே போகலாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து கீழே வரலாம். இந்த சமயத்தில் ஆல்ட் காயின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீம் காயின் எல்லாமே பார்த்திங்கன்னா வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாமா அப்படிங்கிறது ஒரு சில பேர் வந்து கேட்குறாங்க. அது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேனிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிட்காயின் எப்போ வந்து ஆல் டைம் ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த வருஷம் அதாவது 2024 மார்ச் 13 தான் நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அதாவது $73,800 பக்கமாக நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை போனது. ஆல் டைம் ஹை போனது பார்த்தீங்களா மார்ச் மாதத்தில். அதுலேருந்து ஜூலை மாதத்தில் எந்த அளவுக்கு கீழே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட $21,000 பக்கமாக கீழே வந்திருக்குது. அதாவது $73,800 $53,300 பக்கமாக கீழே வந்திருக்குது. அதே ஜூலை மாதத்தில் ஒரு 20 நாளில் எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்கேருந்து அதாவது $53,300 ஒரு $70,300 வரைக்கும் மேலே வந்திருக்குதுன்னா பார்த்துக்கங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $16,000 பக்கமாக மேலே வந்திருக்குது. பிட்காயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு கீழே இறங்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உடனே மேலே வரலாம். அதாவது ஒரு 4 மாதத்தில் இந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கியிருக்குது. அடுத்த ஒரு 24 நாளையில் எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குது அப்படிங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $16,000 பக்கமாக நல்லாவே மேலே வந்திருக்குது. லாஸ்ட்டாக ஜூலை 29 $70,140 பக்கமாக மேலே வந்திருக்குது. அதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கீழே வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $60,700 பக்கமாக இப்போ வந்து கீழே வந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எதனால் இந்த ஒரு 6 நாளாக கீழே வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எம்டி கோக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க செல் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அதனால் இந்த அளவுக்கு வந்து கீழே வந்துட்டு இருந்தது. அப்படியே ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பிட்காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $56,500 பக்கமாக இப்போ வந்து சப்போர்ட் லெவலில் வந்து இருக்குது. அந்த அளவுக்கு கூட வரலாம். அதுக்கப்புறமா அடுத்த சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு $48,000 $50,000 அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருக்குது. ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு லைனு, அந்த அளவுக்கு கூட வரலாம். ஆனால் இப்போதைக்குன்னு பெரிய சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $56,500 பக்கமாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட மேலே போகலாம். இது எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது சப்போஸ் கீழே வந்தால் கூட நம்ம இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ளே இன்னும் ஒரு 2 மாதம் இருக்குது. இந்த 2 மாதத்தில் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $85,000 $90,000 பக்கமாக கூட போகலாம். அந்த அக்டோபருக்குள்ளே ஒரு $95,000 வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, அதாவது $90,000 ஒரு $95,000 வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா எந்த அளவுக்கு இன்னமும் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அக்டோபர் மாதத்தில் அதிகபட்சமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு $95,000 பக்கமாக வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மினிமம் எடுத்துக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு வரலாம்னா $85,000 $95,000 பக்கமாக கூட வரலாம். அதனால் ஆல்ட் காயினும் சரி இல்லை மீம் காயினும் சரி, அதாவது எந்த அளவுக்கு நல்லா மூவிங் ஆகிட்டு இருக்குதோ அந்தந்த மீம் காயினும் அதுக்கப்புறமா ஆல்ட் காயினும், அதாவது ஏஏ ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான காயினாக கூட இருக்கலாம், இல்லை ஓன் பிளாக் செயினில் இருக்கக்கூடிய, அதாவது நல்லா மூவிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஓன் பிளாக் செயினில் இருக்கக்கூடிய காயின்களை வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதாவது எந்த இடத்துல வரும்போது வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிட்காயினோட ப்ரைஸ் $60,000 அப்படிங்கிறது அந்த சமயத்தில் கூட வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இல்லை இப்போ என்ன ப்ரைஸில் போயிட்டு இருக்குதோ அந்த ரேஞ்சில் கூட வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஆனால் ஆவரேஜ் பண்ணிகிட்டே வரணும். எந்த அளவுக்கு கீழே வருதோ அந்த இடத்துல எல்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிட்காயினோட ப்ரைஸ் $56,000 கூட வரலாம். அந்த சமயத்தில் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சிங்கன்னா ஒரு பெரிய அளவில் நல்லாவே ஒரு லாபம் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு நல்லாவே மேலே போகக்கூடிய மூவிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய மீம் காயினும் அதுக்கப்புறமா ஆல்ட் காயினும் வாங்கி ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் பெரிய அளவில் நல்லாவே லாபம் எடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு சில மீம் காயின்களை நான் சொல்லிடுறேன். அதாவது பெய்பே இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரில் இருக்கக்கூடிய பெய்பே, அந்த காயினை வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஏன்னா அது நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா டுக்கோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டர்போ, இந்த மாதிரி மீம் காயின்கள்லாம் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு கீழே வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஆவரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துக்குள்ளே மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3x, அதாவது 3x அந்த அளவுக்கு கூட கிடைக்கலாம். ஒரு 10,000 முதலீடு போட்டிங்கன்னா ஒரு $20,000 30,000 அந்த அளவுக்கு கூட கிடைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிட்காயின் வந்து கீழே இறங்குது அப்படின்னு யாருமே வந்து பேனிக் ஆகிட வேண்டாம். எந்த அளவுக்கு பிட்காயினோட ப்ரைஸ் கீழே இறங்குதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து மேலே போகலாம். பிட்காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு கீழே இறங்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஆல்ட் காயினும் சரி மீம் காயினும் சரி நல்லா மூவிங் ஆகிற காயினாக பார்த்து வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. ஒரு
நல்ல லெவலுக்கு நல்லாவே ப்ராஃபிட் எடுக்கலாம் இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு நல்லாவே மேலே வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே ஐஎன்ஆர் டெபாசிட் கொண்டு தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு யூஎஸ்டியை வந்து சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஐஎன்ஆர் டெபாசிட்டாக வந்து டெபாசிட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால், அதாவது டேரெக்டாக பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிடிஎம் மிஷின் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காம நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.